இவர் செல்வனுக்கு ஒன்னும் காசு சும்மா கொடுக்கல, எழுதி வாங்கியிருக்காரு. செல்வன் டியூவை கட்டிடுவாரு. அதனால அத்தை மாமா கிட்ட இருந்து எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்க உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? சொந்தமா நாங்க முன்னேறுவோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க தொழிலதிபர் பையனுக்கே செய்யுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. இவ ஒருத்தி காலமான காலத்தை தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள விடுங்க மாஸ்டர். உங்க வீட்டுல பூஜை பண்றதுக்கு நான் ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? நல்லா பண்ணுவாங்கல்ல. ரொம்ப பாப்புலரானவங்க மாஸ்டர். ரேகை பாப்பாங்க, ஜோசியம் கூட பாப்பாங்க. ஏன் ஒருத்தர் முகத்தை பார்த்தே அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க மாஸ்டர். ஓ, அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா? ஆமா மாஸ்டர். கோயிலையும் பூஜை பண்ணி அருள் வாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க பண்ற பூஜைனால என் வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? என்ன மாஸ்டர், கண்டிப்பா சரியாயிடும். நீங்க என்னைக்கு வர சொல்றீங்களோ அந்த டேட்ல அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாம். இப்பவே புக் பண்ணிடலாம் அவங்கள. வர வெள்ளிக்கிழமை வர சொல்லுங்க. அன்னைக்கு நல்ல நாள் தான். சரிங்க மாஸ்டர், அன்னைக்கு வர சொல்லிடுறேன். ஆனா ஒண்ணு மாஸ்டர், அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கண்டிப்பா அப்படியே பண்ணி ஆகணும். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். முதல்ல எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு போகணும் மாஸ்டர். பூஜை முடிஞ்ச அடுத்த நாளே உங்க வீட்டுல ஒரு பெரிய மாற்றம் வரும் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மாஸ்டர். நான் சொல்லிருந்தேன்ல, என் பையன் ரவியும் பொண்டாட்டியும் ஒரு சண்டையில பிரிஞ்சிருக்காங்கன்னு. ஆமா, அது இன்னும் சரியாகலையா மாஸ்டர்? அதை சரி பண்ணதான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். என்ன ஐடியா மாஸ்டர்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம அந்த ஹோட்டல் பொண்ணு நீத்துவை போய் பார்த்து பேசணும். இவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணும் மாஸ்டர்? அதுதான் என் ஐடியாவே. அதுக்கு நீங்க என் கூட வர முடியுமா? உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன் மாஸ்டர். நான் கண்டிப்பா வரேன் மாஸ்டர். அப்ப நம்ம இப்பவே கிளம்பலாம். நான் பாரதிட்ட சொல்லிட்டு வாங்க. நீங்க தினம் இப்படி சாமி கும்பிட்டு பூ போட்டு சாம்பிராணி வைக்கிறதுனாலதான் என் ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆகுது. ஏன் ஸ்ருதி, நீங்க வேற ஹோட்டல் நல்லா ஓடுறதுக்கு காரணம் உங்க திறமை தான். இருக்கலாம், ஆனா இப்பெல்லாம் இதை ஒரு சென்டிமெண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? நண்டு சூப் பண்ணிருக்கோம், ட்ரை பண்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் ஸ்ருதி, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி, ஓகே. அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே கரெக்டா வந்துட்டீங்க. என்ன விஷயம்? ஆண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? கமிங் ஃப்ரைடே வீட்ல பூஜை வச்சிருக்காங்களாம், அதுக்கு வர சொன்னாங்க மீனா. ரொம்ப சந்தோஷம், வந்துருங்க. எனக்கு வரணும்னு தோணல மீனா. ஏன்? நான் திரும்ப வரதுக்கு ரவி எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறானே. அதை விடுங்க ஸ்ருதி, நம்ம குடும்பத்துக்காக பண்ற பூஜை தானே. இந்த ஆண்டிக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்க மத்தவங்க கிட்ட ஒழுங்கா நடந்தாதானே எல்லாமே சரியா நடக்கும். அதுவும் ஆண்டி சொல்றது என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துல எல்லாரோட நன்மைக்காக தான் இந்த பூஜையை செய்யறாங்களா. இந்த பூஜை பண்ணா நானும் ரவியும் ஒண்ணு சேர்ந்துருவோமா. அப்படி நடந்தா நல்லது தானே ஸ்ருதி? எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே.